அருளை அருளாக்கக்கூடிய நிறுவனம், அற்புதமான நிறுவனம் என்பதை நான் இறைவன் மேலே ஆணையாக சொல்கின்றேன். அந்த மனிதர் அப்பேருட மனிதர், சாதாரண மனிதர் இல்லை. திட்டலாம் வாழ்த்தின கொண்டிடுவேன், மனம் கோனேன், மானவெல்லாம் போனொழி விடுத்தேன், அதனால் வந்தது மிகப்பெரிய லாபம். எத்தனையோ அன்பர்கள் எப்படி எப்படியோ பேசியிருப்பாங்க. சிலர்லாம் அறியாதவர்கள், புரியாதவர்கள். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய்யன்னா. அந்த அளவுக்கு கூட அவனுக்கு பொறுமை இல்லை. நல்லது வடபாயாச்சார உயர்ந்த உணவு அளித்தார் என்று ஒரு 10 பேர்கிட்ட கூட சொல்ல மாட்டான். அந்த ரசத்தில் உப்பு போட்டிருக்க மாட்டான். உப்பு இல்லையே ரசமாக இதுன்னு வந்து 100 பேர்கிட்ட சொல்லியிருப்பான். இப்போ குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொள்ளலன்னா, குணம் எது அதிகம் குற்றம் எது அதிகம் என்பதை நாம் ஆய்வு பண்ணும்போது குணம் அதிகமாக இருந்தால் அதை சார்ந்தவர் என்று எடுத்துக்கணும். குற்றமே அதிகமாக இருந்தால் அதை சார்ந்தவன் எடுத்துக்கணும். ஏதோ 1 2 இருந்தால் அதை மேலே கட்டி அடிக்கிறான். உயர்ந்தது 99 இருக்குது, 98 அது சொல்லவே வாய் வர மாட்டேங்குதுன்னா அது என்ன மனிதனாக இருக்கக்கூடிய மிருகமா, அது என்னதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது அந்த செயல் இல்லை. அப்படி இருக்குமேனாலும் கூட அவர்களுக்கு ஆகி வரட்டும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு செயலை நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். தெய்வம் அறக்கட்டளையில் இப்படி ஒரு நடந்துடுச்சின்னு யாரும் இது வரைக்கும் சொன்ன மாதிரியே எனக்கு காதில் என் செவியில் எல்லாரும் வாயார வாழ்த்துகின்றார்களே ஒழிய வசை பாடுற மாதிரி எனக்கு இது வரைக்கும் என் காதுக்கு வரல. அப்பேரோட அற்புதமான ஒரு மிக உயர்ந்த ஒரு திருவருள்.